இன்னொரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் டவுனில் இருந்துச்சு. அங்கேருந்து ஃபால் ஆன ப்ரைஸ் 11 o'clock வரைக்கும் ஒரு லோவை கொடுத்துச்சு. அங்கேருந்து ரெக்கவரி ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கோட ஹையை ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தது. சேம் மார்னிங் போன அதே லோவை வந்து டச் பண்ணி அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மண்டேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பையருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பையர். நம்ம ட்ரேட் எம்பையரில் நவம்பர் மந்த்துக்கான ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பையரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் டவுனில் இருந்தாங்க. அது பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ரெக்கவரியை கொடுக்க ஆரம்பிச்சது. பட் பெரிய லெவலில் போக முடியாமல் நியர் டிமாண்ட் ஜோன் கிட்டலாம் போயிட்டு இமீடியட்டாகவே ஃபாலோ ஆக ஆரம்பித்தாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் 26,063 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்தது. அங்கேருந்து ஒரு சின்ன ரெக்கவரியை கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆஃப்டர் 10:30 அது இன்னையோட ஹையஸ்ட் ப்ரைஸாக இருக்கக்கூடிய 26,175 வரை வந்தது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே வந்துட்டு இன்னையோட லோவாக இருக்கக்கூடிய 26,060 இந்த ரேஞ்ச் கிட்டலாம் வந்து அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இது பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அது டிமாண்ட் ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது 26,185 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 25,976 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் பொறுத்தவரை நம்ம 2 வியூ எதிர்பார்த்துருந்தோம். சப்ளை ஜோனுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ஃபர்தராக மேலே போகும் அப்படின்றதும், அண்ட் டிமாண்ட் ஜோன் கீழே இருந்துச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறதும், அது ரிஸ்கான ஜோனுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளாரையே சைட்வேஸில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ரிஸ்கான ஜோனுக்கான மீனிங்கை எங்கேருந்து வேணால் ரிட்டர்ன் ஆகி மேலே போகலாம் அப்படிங்கிறது தான். அதுக்குள்ளார ஒரு பெரிய சைட்வேஸை கொடுத்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். எனிவே இது ஃபர்தராக மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் 26,600 போகுமா அல்லது 25,600 போகுமா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த டைரக்ஷன்ஸுக்கு தான் இப்போ ஓவரால் மூவ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது கரெக்ஷனுக்காக கீழே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து ப்ரைஸ் கீழே வந்துகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த இடத்துக்கு வந்தாலே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். மேபி இன்னும் கொஞ்சம் கீழே வர்ற பட்சத்தில் உங்களுக்கு 26,013 அல்லது 10 இந்த ரேஞ்சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போது மண்டேவை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 26,013 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இது ஒரு சின்ன ஜோன் அப்படிங்கிறதுனால ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. பட் இருந்தாலுமே இது ஒரு ரிஸ்கான ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இதுக்கு கீழேயும், அதாவது டிமாண்ட் ஜோன் 2ஐயும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,600 வரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது வந்து கீழே போகிறதுக்கான டைரக்ஷனாக இருக்குது. பட் இது என்னென்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 அண்ட் 2 இது கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் இருக்கிறதுனால ப்ரைஸ் கீழே வராது அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். பட் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வரலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே வராமல் புல்ஸோட கண்ட்ரோலுக்கு மாறணும் அப்படின்னா அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ளை ஜோனில் வந்து போய் மாட்டிக்கும். ப்ரைஸில் அதிகமான சப்ளை அப்படிங்கிறது திரும்பவும் இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அகெயின் இது சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது 26,175 பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போக ஆரம்பிச்சிடும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,300 அண்ட் 350, அதுவும் இல்லாமல் 26,600 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஓவரால் வியூ அப்படிங்கிறது நடக்கிறதுக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இமீடியட்டாக சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா 26,343 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிமாண்ட் இருக்கக்கூடிய இடமா இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போயிடும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போயிடும் அப்படிங்கிறதும் ஓவரால் வியூவாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.
இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஓப்பனிங்கே கேப் டவுனில் தான் இருந்துச்சு. அது டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க. அங்கிருந்து வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ரெக்கவரி கொடுத்தாலுமே இமீடியட்டாக கீழே வர ஆரம்பிச்சாங்க. அப் டு 58,850 வரை வந்த பிரைஸ் அங்கிருந்து ஒரு சின்ன ரெக்கவரியை கொடுத்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 59,150 இந்த ரேஞ்சில் போயிட்டு ரெசிஸ்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. அது மார்னிங்கோட ஹையை போய் பிரேக் பண்ணவே இல்லை. அங்கிருந்து இமீடியட்டாக ஃபால் கொடுத்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னோட லோவிலே வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். நியர் 58,850 முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அப்படின்னும் போது இந்த டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 59,330 இதை பிரேக் பண்ணும்போது பிரைஸ் வந்து கீழே வர்றதுக்கான டைரக்ஷன்ஸ் எடுத்துரும் அப்படின்னும், அது அடுத்த டிமாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59,040 வரைக்கும் வரலாம். ஸோ இங்கே வந்தாலுமே திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனுக்காக அப்படின்னும் போது இது ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 2வையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது 59,040 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கலாம் அப்படின்னும், இதுவும் ஒரு ரிஸ்கான ஏரியா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் முடியும் போது ஒரு ரிஸ்கான ஜோனுக்குள்ளார என்ட்ராகி முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3யை நோக்கி போதா அல்லது அதையும் பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அல்லது இங்கேருந்து மேலே போயிடுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ஒரு டிமாண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கிறதுனால இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா, மோஸ்ட்லி நடக்காது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததுன்னா இது ரிஸ்கான என்ட்ரி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது டிமாண்ட் ஜோன் 2வை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 58,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல பிரேக் ஆகாதுன்னு நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் 1லையோ டிமாண்ட் 2லையோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு மேலே போகிற பட்சத்தில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புல்ஸோட கண்ட்ரோலுக்கு மாறணும் அப்படின்னா அங்கே எங்கே நடக்கும்னா சப்ளை ஜோன் 1க்கு மேலே, அதாவது 58,913 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி தான். ஆனால் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகணும்னா இது வந்து சப்ளை ஜோன் 2வாக இருக்கக்கூடிய 59,150க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேலே போயிடுது. அப் டு 59,450 அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 59,800 வரை போகும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஜோனாக இருக்கிறதுனால இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகலான்றது இமீடியட் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக டிமாண்ட் ஜோன் 2வை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் பெருசாக ஃபால் ஆகும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 2வை பிரேக் பண்ணுச்சுன்னா பெருசாக மேலே போகும் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இதை பார்த்து யாரும் கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம். இதில் நிறைய டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கிறதுனால அதில் சஸ்டெயின்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை அப்படியே பார்த்து ட்ரேட் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.